அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக முக்கியமான தகவல் என்னென்னா, தனுவாஸ் வெட்டர்னரி அதாவது பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு கால்நடை மருத்துவ படிப்புக்கு கூடிய சீக்கிரம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அஃபீஷியலாக அந்த நியூஸு நம்ம நியூஸ் பேப்பரில் வந்ததை பேச போகிறோம். அதில் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஃபஸ்ட்டு என்ன, +2 மதிப்பெண் அடிப்படையில் +2ல் என்ன மார்க் எடுத்துருக்கிறீங்களோ பயாலஜி எடுத்துருக்கணும் கம்பல்சரி. அதை வச்சுட்டு அடுத்த வாரத்துலேருந்து அட்மிஷன் அதாவது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க தனுவாஸில். ஓகேங்களா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு 53 இடங்கள் இருக்குது. ஓகேங்களா? அரசு பள்ளி மாணவர்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்காங்க இல்லையா, 7.5%. அதுக்கு 53 இடம் இருக்குது. மொத்தம் எவ்வளோ இடம் அப்படிங்கிறதுலாம் இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 660 இடம் இருக்கும். பட் இந்த நியூஸ் நீங்களே படித்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நான் ஓவராலாக சொல்கிறேன். நம்ம சேனல் இதை பற்றின வீடியோ நிறைய போட்டிருக்கோம். கட் ஆஃப் எப்படி இருக்கும், லாஸ்ட் இயர் கட் ஆஃப், காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷனு, அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். இதில் ஓவராலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக பிபிஎஸ்சி ஏஹெச்சுக்கு 660 இடம். அதுதாங்க. ஸோ இந்த வருஷம் எதுவும் சீட்டு ஆட் பண்ணலை. பழைய வருஷம் போன வருஷம் என்ன சீட் இருந்துச்சோ அதே தான். ஓகேங்களா? மொத்தம் 4 கல்லூரிகள், அதில் மட்டும் 420. அப்புறம் இதிலே பார்த்தோம்னா அகில இந்திய ஒதுக்கீடு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒரு 15% சீட்டு போயிடும். ஸோ அது 15% போக மீதி என்னென்னா 597 இடங்கள் தான் இருக்குது நம்ம ஸ்டேட் கோட்டாவுக்கு. அந்த 15% இடமும் விசிஏ கவுன்சிலிங் மூலமாக ஆல் இண்டியா கோட்டாவை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீட்டு அவசியம். இப்போ ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீட்டு தேவையில்லை. ஸோ இந்த 597 இடம் பிபிஎஸ்சிக்கு பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் பிடெக் இருக்குது. பிடெக்கில் 3 கோர்சஸ் இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி அண்டு போல்ட்ரி டெக்னாலஜி. அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து 100 இடம் இருக்குது மொத்தமாகவே. ஓகேங்களா? அந்த 100 இடத்துலையும் ஒரு 6 இடம் 6, 1, 2, 1 இதெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த கோழியில் கிடையாது. கோழின்னா போல்ட்ரி டெக்னாலஜி 40 இடம் இருக்குது. எல்லாமே 4 வருஷம் படிப்பு. பிபிஎஸ்சி மட்டும் 5 வருஷம் படிப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிபிஎஸ்சி ஏஹெச் அண்ட் பிடெக் படிப்புகளுக்கு இந்த 2025-26 அதுக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள். இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? என்னென்ன சப்ஜெக்ட் +2ல் உயிரியல், இயற்பியல், வேதியியல் பாடங்களில் எடுத்த மதிப்பெண்கள் மட்டுமே கணக்கு கொள்ளப்படும். நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கு, எப்படி கட் ஆஃப் எடுத்துக்கிறதுன்னு. நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த 3 தான் இதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நீங்கள் பார்க்கலாம் கட் ஆஃபு. அப்புறம் நீட் மதிப்பெண் அதை வச்சு எப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு பண்ணலாம். அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் 15% சீட் இருக்கிறதுக்கு நீட்டு வச்சு பண்ணலாம். ஒரு எம்பிபிஎஸ் போன்ற இதுக்கு பார்த்திங்கன்னா 5.5 வருஷம் இருக்குது. 5.5 வருஷன்றது பிபிஎஸ்சி ஏஹெச் இந்த கோர்ஸுக்கு. அதில் எவ்வளோ சீட்டுக்கு, அது இல்லாமல் 7% கவர்மெண்ட் கோட்டா. இந்த பிடெக் படிப்பும் பார்த்தோம்னா மொத்தம் 4 வருஷம் இருக்குது. அதுக்கும் +2 மார்க் தான். ஆனால் அங்கே பிடெக்கு என்ன தேவை, கணிதம், வேதியியல், இயற்பியல், உயிரியல் இந்த படமெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் 7.5% இட ஒதுக்கீடு அதுலேயும் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒரு 3 இடம். இந்த மாதிரி மொத்த விஷயம் இதில் சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வாங்க, நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். இப்போ தனுவாஸ் நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்ளிகேஷன் 2025-26க்கு அட்மிஷன். தேங்க்யூ.